இளையராஜா சார் அவர் என்னை கூப்பிட்டு மறக்கவே முடியாது. ஃபர்ஸ்ட் டைம் என்னை கூட்ட பொழுது நான் அந்த டயத்தில் நான் ஊரில் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் டே நான் ஊர்லேயே வந்தப்புறம் உடனே நான் போய் பார்த்தேன் ராஜா சார். அந்த மாதிரி ரொம்ப சாரி சார், நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் கூப்பிட்டு என்னால் வர முடியல, பட் நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் கூப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா அதுக்கு முந்தின வருஷம் அவர் வீட்டில் இசை விழா நடத்துவார். அவர் நவராத்திரிக்கு ஒவ்வொரு வருஷமும் அதில் ஒரு வருஷம் நான் பாடினேன். அதை மனசில் வச்சுக்கிட்டு இந்த வாய்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் வச்சுக்கிட்டு என்னை கூப்பிட்டாரு. அப்புறம் அங்கே போனபோது எனக்கு அவர் பிளான் பண்ண பாடல் பிதாமகன் திரைப்படத்தில் பிறையே பிறையன்ற பாடல் தான் அவர் மனசில் வச்சுக்கிட்டு இது பண்ணார், பிளான் பண்ணார். அங்கே போனபொழுது நான் ஒரு நாள் டிலேவாக போயிருக்கேன், லேட்டாக போயிருக்கேன். ஸோ மது பாலகிருஷ்ணனை வரவழைச்சு, அவர் உங்களுக்கு தெரியும் ஒரு ஃபேமஸ் சிங்கர், அவரையும் வரவழைச்சு அவரை அந்த பாடல், ஏன்னா அந்த கிளாசிக்கல் பேஸுங்கிறதுனால ரெண்டு பேரில் யார் கொடுத்தாலும் சூட் ஆகுன்ற மாதிரி அவர் நினச்சார். அப்புறம் அவருக்கு அந்த பாட்டு போச்சு. ஸோ ஸ்ரீராம், நீ என்னை ஃபஸ்ட்டு டைம் என்னை பார்க்க வந்திருக்க, நீ அந்த ஒரு ஃபோக் சாங் ஒன்று இருக்குது, அதை நீ பாடிட்டு போயிடு, எல்லாம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ப்ளஸ் பண்ணார் என்ன. அப்படி வந்த பாடல் தான் இளங்காத்து வீசுதேன்ற வாட் இஸ் சாங்.